இதேபோல திருச்சியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. நெல் மற்றும் வாழை விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கொம்பு மேனலியில் இருந்து தற்பொழுது 17,000 கனஅடி தண்ணீர் கொள்ளிடத்தில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் வினிதா இணைகிறார். வினிதா, தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கடந்த 10 நாட்களாக திருச்சியில் பெய்து வரும் மழையின் காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீரானது புகுந்துள்ளது. தற்போது நாம் உறையூரில் இருக்கிறோம். உறையூரை சுற்றியுள்ள பகுதிகளான செல்வம் நகர், MM நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீரானது புகுந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை சுற்றி இந்த தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வருகிறார்கள். சில மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட உறவினர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து அதிகாரிகள் இங்கே நடவடிக்கை எடுத்துட்டு வந்தாலும் இங்கே தண்ணியானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாட்களாக குறையாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம். சார் சொல்லுங்கள், இந்த பகுதியில் எத்தனை நாளாக மழை தண்ணியானது தேங்கி நிற்குது, எத்தனை குடியிருப்புகள் இருக்குது, அதை பற்றி நம்ம விவரம் சொல்லுங்கள். மேடம், இங்கே ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க. 500 குடும்பங்களுக்கு மேலாக இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக அங்கே வெள்ளம் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள், தஹசீல்தார், RDO எல்லாருமே கலந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நல்ல சிறப்பான ஒரு இது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தகுந்த நேரத்தில் டிஃபனோ அல்லது சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் போர்க்கால அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏரியா உள்ளே கொஞ்சம் அந்த வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உணவு மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த தண்ணி உடனே வடிகிறதுக்கு உண்டான ஏற்பாடு இன்னும் கொஞ்சம் துரித நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கிறோம். சார், இதை சுற்றியுள்ள பகுதிகளில் எப்படி சார் இருக்குது? இதே மாதிரியான சூழ்நிலை தான் காணப்படுதா? குடியிருப்புக்குள்ளே தண்ணி போயிட்டு இருக்கா? அளவு குறைஞ்சிருக்கு? ஏன்னா மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது 2 நாளில். ஸோ அப்படின்றப்ப அளவு குறைஞ்சிருக்கா தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு சொல்லுங்கள். அதாவது உயவண்டானுடைய இந்த கரையில் வழிஞ்ச தண்ணி முந்தானயத்திலேருந்து ஃபுல்லாக இங்கே ஏறிச்சு. கிட்டத்தட்ட இடுப்புக்கு மேலே தண்ணி இருந்தது. நேற்று தொடர்ந்த இந்த மழை கொஞ்சம் குறைஞ்சிருந்ததும், ரெண்டாவது அதிகாரிகள் எல்லோரும் உடனே வந்துட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இந்த பகுதியில் வாய்க்காலிருந்து தண்ணி இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் வர்றதுக்கான அந்த வழிகள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதை எல்லாத்தையும் பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த யார் எந்த கட்சிக்காரவங்க அடைச்சிருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் உடனடியாக தூர்வாருங்க அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட உத்தரவு போட்ட பிறகு பல இடங்களில் இந்த தண்ணியை அடைச்சிருந்த அடைப்புகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி தண்ணி குறைஞ்சிருக்குது. முக்கியமாக இந்த தண்ணி இங்கிட்டிருந்து வடிகிறதுக்கு காரணம் இப்போது உடனடியாக அவங்க போர்க்கால அடிப்படையில் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே அது பாராட்டக்கூடியது தான். அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை துரிதமான இதில் தான் போர்க்கால அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் நெற்பயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1000 ஏக்கர் அளவுக்கு நெல்லாகட்டும் வாழையானது விவசாயமானது பாதிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விரிவான அறிக்கையும் வழங்கப்படணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதாவது முக்கொம்பு மேலணையிலிருந்து 17,000 கன அடிக்கு அதிகமான தண்ணீரானது கொள்ளிடம் ஆற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதனால் கரையில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வினிதா, திருச்சி உறையூரில் மட்டுமல்லாமல் வேறு எந்த பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது திருச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அது பற்றிய விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது திருச்சி மாநகர் பகுதியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உறையூர் அதாவது உய்யகொண்டான் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் இது மாதிரியான பாதிப்புகள் காணப்படுகிறது. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா புறநகர் பகுதிகளான கொடியலம், புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள், வாழை விவசாயம் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்பட்டு இருக்கு. மணப்பாறை பகுதி மருங்காபுரியிலும் அந்த தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக ஆங்காங்கே தண்ணியானது தேங்கி இருக்கிறது. அதே போன்று இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லால்குடி பகுதியாகட்டும், மணச்சநல்லூர் பகுதியாகட்டும், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள்லையும் சரி, அதாவது வாழை விவசாயம் அந்த இடத்துலையும் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து இங்கே கடந்த 3 நாட்களாக அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருந்தது. தற்போது மழையின் அளவு குறைந்து காணப்படுவதால் தண்ணீர் இருப்பது குறைந்து வருகிறது. அதாவது அந்தந்த பகுதிகள் அந்த தண்ணீர் தானாகவே குறைந்து வருகிறது. அதிகாரிகளும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த இப்போ சொன்ன மாதிரி இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உணவுக்கு தேவைப்பட்ட உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியே வர முடியாத மக்களுக்கு உணவும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வினிதா.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.